ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை அதிமுக, பாஜக ஆகிய முக்கிய கட்சிகள் இந்த தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கின்றன. இதனால் நாம் தமிழர் கட்சிக்கும் திமுகவுக்கும் இடையேயான அந்த நேரடி போட்டி இங்கு முதன்முறையாக களத்தில் இருக்கிறது. இந்த பின்னணியில் தந்தை பெரியார் தொடர்பாகவும் இந்த ஈரோட்டில் தந்தை பெரியார் பிறந்த அந்த ஈரோட்டு மண்ணில் ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தலை அவர் எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் பெரியார் குறித்த விமர்சனங்களையும் சர்ச்சைகளையும் இப்பொழுது தொடர்ந்து சீமான் எழுப்பி வருகிறார். இந்த சூழ்நிலையில் அங்கு அந்த தேர்தலின் போக்கு இன்னும் அங்கு வேட்புமனு பரிசீலனை மற்றும் வாபஸ் ஆகியவை நிறைவடைந்துள்ளது. இந்த பிரச்சாரமும் செல்ல உள்ள சூழ்நிலையில் முக்கிய கட்சிகள் புறக்கணித்த நிலையில் இந்த சீமானின் அரசியல் இப்போது எடுபடுமா என்பது தொடர்பாக தான் இந்த அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். ஆனால் தற்போதைய சீமானின் இந்த சர்ச்சை பேச்சு இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தலில் வாக்காளர்கள் மனதில் ஒலிக்குமா? அது எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க சார்? ஆக்சுவலா சீமானுடைய இந்த பேச்சு, பெரியார் குறித்ததான இந்த பேச்சு அவர் தன் மீது தன்னுடைய அந்த ஏற்கனவே அவருக்கு இருந்த செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டே வந்திருந்த அந்த காலகட்டத்துல தாய் பெருங்காய டப்பாக வெறும் வாசனை மட்டும் தான் இருந்துச்சு. அதுல ஒண்ணுமே இல்ல. மக்கள் எல்லாம் அவருடைய தம்பிமார்கள்லாம் யாருன்னா ஒரு குறிப்பிட்ட வயதை ஒத்தவர்கள் தான் தம்பிமார்களாக அவர் வச்சிருந்தாரு. எப்ப விஜய் தான் அரசியல் கட்சியாக அறிவிக்கிறேன்னு சொன்ன உடனே பாதி பேர் இங்க இருந்து அங்க போயிட்டாங்கன்றதுதான் அவருக்கு மிகப்பெரிய அழுத்தம். இன்னொரு விஷயம் என்னன்னா, என்ன பேசினாலும், தான் நேரடியாக பேசினாலும், நேர்மையாக பேசினாலும், சரியாக பேசினாலும், எப்படி பேசினாலும், அவதூறா பேசினாலும், ஆபாசமாக பேசினாலும் தன்னை குறித்தே இந்த சமூகம் பேச வேண்டும். தன் மீது அவதூறு பரப்பினாலும் பரவாயில்ல, தன்னை குறித்து எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கணும். அது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே தமிழ்நாட்டுல, அதுவும் குறிப்பாக தென்னிந்தியாவில, அதுவும் குறிப்பாக இந்தியாவிலேயே பெரியார் குறித்து எங்கெல்லாம் குரல் எழும்புகிறதோ அங்கெல்லாம் மிகப்பெரிய பிரளயமாக பல்வேறு சக்திகள் கிளம்புவாங்க. என்ன காரணம்னா, தமிழ்நாட்டுல மட்டும்தான் அந்த குரல் எதிர்ப்பு குரல் அதிகமாகும். பெரியார் குறித்து தவறான கருத்து யார் சொன்னாலும் உடனடியாக கருத்து மோதலாக மாறி அது மிகப்பெரிய ஒரு பிரளயமாக மாறுவதற்கு என்ன காரணம்னா, எல்லாவற்றையும் பெரியார் தெளிவாக முன்கூட்டியே சொல்லிட்டு போயிட்டார். இப்படி எல்லாம் வருவாங்க, இப்படி எல்லாம் இருப்பார்கள். இதையெல்லாம் சொல்லி கொடுத்த மண்ணாக இருக்கிறதுனாலதான் இந்த மண்ணுக்கு இருக்கிற மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. இப்ப ஈரோட்ல போய் நிக்கிறாரு இவர். ஈரோட்ல இவருக்கான ஒரு வாக்குகள் என்னவா மாறும் அப்படின்றது நீங்க தேர்தலாக இதை பார்க்கவே வேணாம். இது இடைத்தேர்தல். இடைத்தேர்தல சீமான் தன்னை குறித்து பேசுவது மட்டுமல்ல, தன்னுடைய அவர்கிட்ட கேள்வி யாரும் கேட்க கூடாது. நீங்க பத்திரிகையாளர் சந்திப்புல நல்லா காமிச்சீங்கன்னா தெரியும், எந்த கேள்வி கேட்டாலும் எதிர்கேள்வி போடுகிறார். ரொம்ப தெளிவா கிளவரா. பதில் தெரியாதவன் என்ன பண்ணுவான் தெரியுமா சார்? நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா உங்களுக்கே புரியாத மாதிரி இன்னொரு கேள்வி கேட்பான் பாருங்க. அவன் தான் மிகப்பெரிய பிரபலமான மனிதராக இருப்பாங்க. அதுல எங்க அண்ணன் சீமானுக்கு நிகர் அவர் மட்டும்தான். ஏன்னா இத்தனை ஆண்டு காலம் எதை சொல்லி மக்கள்கிட்ட போய் அவர் நின்னாரோ அது எல்லாம் உடைந்து விட்டு அந்த மாய தோட்டம் பிம்பம் உடைஞ்சு போச்சு. நீங்க சீமான் காலி பெருங்காய டப்பாவா இருக்காரு. இப்ப அதனுடைய விளைவே அவர் நிச்சயமாக இனி வருங்காலங்கள் எடுத்துப்பாரு. இந்த தேர்தல் மூலமாக நாம் தமிழர் ஒரு பெரிய லெவலுக்கு வந்துருவோம்லாம் நான் சொல்லவே வரல. ஏன்னா ஏற்கனவே கடந்த 10 ஆண்டு காலமாக அவர் தேர்தல்ல பல தேர்தல்களை சந்தித்தார். எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு வார்டு மெம்பராக ஜெயிப்பதற்கு கூட இந்த மக்கள் அவரை அனுமதிக்கல. அவரை மட்டும் இல்ல, அவர் யாரையெல்லாம் முன்னிறுத்துகிறாரோ அது யாருக்குமே அந்த ஒரு வார்டு உறுப்பினர்னு எவ்வளவு தெரியுமா சார்? அதிகப்படியா பாத்தீங்கன்னா ஒரு 1000 ஓட்டு 1500 ஓட்டு தான் இருக்கும். அந்த தெருவுக்குள்ள 2 தெருவு சேர்ந்தது தான் வார்டு உறுப்பினரா இருப்பாங்க கிராமங்கள்ல, உள்ளாட்சி அமைப்புகள்ல. அதற்கு கூட தகுதி இல்லை நாம் தமிழர் கட்சின்னு விரட்டி அடிக்கப்பட்ட நிலைமையில தான் இன்னைக்கு இருக்காரு.